வெல்கம் டு பைத்தான் கோர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பைத்தான்னா என்ன அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தோம். இன்னையில இருந்து நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம எதுல கோட் பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து ஐடிஎல்இ அப்படின்னு ஒன்று காட்டியிருப்பேன். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். ஒரு பேசிக் கான்செப்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பைத்தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஷியேஷன் கிடையாது. நீங்க இப்ப பண்ணும்போது, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஐடியல் ஏ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும். பைத்தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது நம்ம ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம்னா நம்மளுக்கு சின்டாக்ஸ்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் எனக்கு ஐடியல் ஏ யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியல் ஏ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரிலனா நீங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஐடியல் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னா, இதை இன்டராக்டிவ் ஸ்கிரீன்னு சொல்லுவோம். அதாவது ஷெல் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து அவுட்புட் ஸ்கிரீன் தான் உங்களுக்கு. ஒரு நிமிஷம், இதுல உங்களுக்கு சைஸ் மாத்தணும் அப்படின்னா கான்ஃபிகர்ல போயிட்டு சைஸ் இருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸா வச்சுக்கிறேன், ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அவுட்புட் ஸ்கிரீன் தான். இதுல நான் இப்போ ஒரு கோடு டைப் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் சும்மா front, அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. பட் ஆல்ரெடி நான் டைப் பண்ண இந்த கோடை வந்து நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். என்னால் எந்த சேஞ்சஸ்மே பண்ண முடியல. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் மட்டும்தான். இதில் நீங்கள் கோட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகுற அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் கோட் பண்ணக்கூடாது. அப்போ எதில் பண்ணணும்னா, இங்கே ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஃபைல். நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா நோட் பேட் மாதிரி ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் கோட் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பைத்தான்ல ஒரு பேசிக் கோட் பண்ணுங்க அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைப் பண்ணல பிரிண்ட். ஸோ அந்த பிரிண்ட்ங்கிற வேர்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ நார்மலாவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பேசிக்கான கோட் அப்படிங்கிறது என்னன்னா, ஹலோ வேர்ல்டுங்கிற அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும். அதுதான் நம்ம பேசிக்கான ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இதை மற்ற லாங்குவேஜஸ் இப்போ ஜாவா சி அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5-6 லைன் தேவைப்படும். மினிமம் ஒரு 5 லைன்ஸ் வந்து நம்ம அதுல பண்ற மாதிரி இருக்கும். பட் பைத்தான்ல ஒரே லைன்ல பண்ணிடலாம், சிங்கிள் லைன்ல பண்ணலாம். ஸோ இதனாலதான் பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அதை எப்படி பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல டபுள் கொட்டேஷன் கொடுத்து நீங்க என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்ப print அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல பிராக்கெட்ஸ், இந்த பிராக்கெட்ஸ்க்கு பேரு பேரந்தசஸ்னு சொல்லுவோம். இதுல டபுள் கொட்டேஷன் கொடுத்து நீங்க என்ன பிரிண்ட் பண்ணாலுமே, என்ன வார்த்தை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்ப நான் ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இது எப்படி ரன் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல மேல வந்து ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ ரன்க்கு போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்கலாம். ஆர் எஃப்ஐங்கிற கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண சொல்லி கேட்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த ஃபைலை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். நான் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ். ஸோ இப்போ பாருங்க, ஹலோ வேர்ல்டுங்கிற அவுட்புட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி அந்த ஓப்பனிங் ஸ்கிரீன்ல ஒரு கோட் டைப் பண்ணோம்ல, அது இங்க இருக்கு பாருங்க. இது என்னன்னா அவுட்புட் ஸ்கிரீன் தான். ஸோ இதுல நீங்க எந்த கோடுமே பண்ணக்கூடாது. இதுல ஜஸ்ட் உங்களுக்கு அவுட்புட், அந்த சிஸ்டம் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு பேசிக் ப்ரோக்ராம், ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். பிரிண்ட்ல நீங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? இது கிளியர் தானே? இதுக்கப்புறமேல் தான் நம்ம இனிமேல் கான்செப்ட்லேயே போக போறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் இருக்கும். டெலகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க மொத்தமா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே இருக்கு. இப்ப நார்மலா ப்ரோக்ராம் அப்படின்னா அதுல முக்கியமா ஒரு 3 கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிள், நெக்ஸ்ட் டேட்டா டைப், மூணாவது ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா?
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேரியபிள்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஹேஷ்டேக் போட்டு சும்மா வேரியபிள்ஸ் அப்படின்னு எழுதுறேன். ஏன் நான் ஹேஷ்டேக் போட்டு எழுதுறேன் அப்படின்னா இதை வந்து கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஹியூமன்ஸுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததா கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நான் ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் பண்றேன் அப்படின்னா நம்ம டக்குன்னு பார்க்கும்போது என்ன பண்ணிருக்கோம் நம்மளுக்கே தெரியாது இல்லையா. இப்ப நான் வந்து இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் தான் பண்ணிருக்கேன், இப்ப இங்க 2 நம்பரை ஆட் பண்ணிருக்கேன், இங்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹியூமன்ஸுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் கமாண்ட் லைன். நீங்க இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டு இதுல என்ன எழுதுறீங்களோ அதை நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கு தெரியுது இல்ல. பட் சிஸ்டம் என்ன பண்ணும்னா சிஸ்டம் அதை ஒமிட் பண்ணிடும். இப்ப நான் ரன் பண்ணனா எனக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. ஓகேவா. சோ இதுல வந்து 2 டைப் இருக்கு, சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லுவோம். சிங்கிள் லைன் கமெண்ட்னா ஹேஷ்டேக் போட்டிருக்கும். மல்டி லைன் கமெண்ட் எப்படி போடுறது அப்படின்னா ஒரு ட்ரிபிள் கொட்டேஷன் போட்டு நீங்க அடுத்தடுத்த லைன்ல ஏதாச்சும் வேர்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். எங்க இதை முடிக்கணுமோ அந்த இடத்துல திரும்ப ட்ரிபிள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து மல்டி லைன் கமாண்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வைங்களேன், நம்மளுக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஏன்னா அது ஜஸ்ட் கமாண்ட் தான், அந்த சிஸ்டம் வந்து எடுத்துக்காது. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேரியபிள் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். வேரியபிள்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் அ வேல்யூ. அதாவது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ற கண்டெய்னருக்கு பேரு தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க வீட்டு கிச்சன் எடுத்துக்கோங்களேன். கிச்சன்ல என்னெல்லாம் இருக்கும், சிலிண்டர் இருக்கும், அடுப்பு இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. கிச்சன்ல என்ன இருக்கும், லைக் இப்போ நம்ம வந்து சமைக்கிறதுக்கு தேவைப்படுற பொருள்லாம் வச்சிருப்போம்ல, அதெல்லாம் எப்படி வச்சிருப்போம், தனித்தனி பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த பாக்ஸ் தான் வந்து வேரியபிள், அதுக்குள்ள இருக்கிற அந்த பொருள் தான் டேட்டா. சரியா. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேவா. இதுதான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு பேர் கொடுக்கணும், அது என்ன பேர் வேணாலும் நீங்க கொடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஈக்குவல் டு என்ன வேல்யூவை நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க. ஓகேவா. வேல்யூனா என்ன அப்படின்னு நான் அடுத்தது சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்ன, வேரியபிளோட பேர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். 1 செகண்ட். வேரியபிளுக்கு நேம் கொடுக்கறதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் அந்த ரூல்ஸ். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளோட பேரு நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. சரியா. இப்ப நான் வந்து 1 2 3 அந்த மாதிரிலாம் வேரியபிள் நேம் வைக்க கூடாது. வெறும் நம்பர் மட்டுமே இருக்கக்கூடாது, கண்டிப்பா அதுல கேரக்டர்ஸ் இருக்கணும். கேரக்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். A to Z நீங்க என்ன லெட்டர்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்க கூடாது. அதாவது இப்ப அட்டு, ஆஷ், இல்லைன்னா டாலர் சிம்பிள், அந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. வெறும் கேரக்டர்ஸ், அதாவது A to Z மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு அண்டர் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வேரியபிள் நேம் வந்து 2 வார்த்தையா இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இப்போ வந்து மை நேம் அப்படின்னா மை தனியா நேம் தனியா அப்படின்னு இருக்கக்கூடாது, ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இருக்கும். அதை எப்படி பண்றது நான் அடுத்தது சொல்றேன். தென் ஒரு கீவேர்டை வந்து வேரியபிள் நேமா யூஸ் பண்ணக்கூடாது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கீவேர்ட், நீங்க கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டா இருக்கீங்கன்னா கீவேர்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கீவேர்டுங்கிறது ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க வேர்ட்ஸ். நம்ம இதுக்கப்புறம் நிறைய கீவேர்ட்ஸ் பார்ப்போம், நான் அதை பார்க்கும்போது சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்க ஒரு வேரியபிளுக்கு பேரா கொடுக்க கூடாது. இதுதான் வேரியபிளுக்கு பேர் வைக்கிறதுக்கான ஒரு ரூல்ஸ். ஸோ இப்போ வேரியபிளுக்கு பேர் வைக்கிறதுக்கான ரூல்ஸ் பார்த்தோம். இந்த ரூல் எல்லாம் வச்சு ஒரு வேரியபிளுக்கு எப்படி நம்ம பேர் கொடுக்கலாம். இப்போ இதையும் நான் வந்து கமாண்ட்ல போட்டுக்கிறேன். இப்ப நான் என்ன சொன்னேன், நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அப்ப இப்ப நான் 2H இந்த மாதிரி கொடுக்க கூடாது. ஓகே. ஆனா நம்பர் வந்து பின்னாடி வரலாம், இப்ப வந்து H2 அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகேவா. நம்பர்ல ஸ்டார்ட் மட்டும் தான் ஆகக்கூடாது, பட் நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்ன, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் அட்டு போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நேம் நான் வைக்க கூடாது. அடுத்தது என்ன, 2 வார்த்தையா இருக்கக்கூடாது. இப்போ மை நேம் அப்படின்னு 2 வார்த்தை, இந்த இடத்துல பாத்தீங்களா ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி 2 வார்த்தையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இடையில ஒரு அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா.
இந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ், இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிக்கலாமே தவிர நீங்க அதுக்கு ஸ்பேஸ் இடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இல்ல நான் இது எதுவுமே கொடுக்கலாம், ஜஸ்ட் ஏங்கிறது ஒரு வேரியபிள் தான். ஓகேவா? மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஏ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ ஈக்குவல் டு வேல்யூன்னு சொன்னா வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். அதாவது இப்ப எனக்கு ப்ரோக்ராம்ல ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, ஏதோ ஒரு வார்த்தை தேவைப்படுது. இப்ப யூசர்ட்ட இருந்து நான் ஒரு பேர் வாங்குறேன், அந்த பேர் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அவ்வளவுதான். அந்த வேல்யூவை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிச்சிருப்போம். அதை தான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறப்ப நான் டேட்டா டைப்ஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்டீஜர். ஓகேவா? நம்பர் நியூமரிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டீஜர், ஃப்ளோட், டபுள். இது மூணுமே வந்து நம்பர்ஸ் பத்தி வர டேட்டா டைப். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டீஜர்னா ஃபுல் நம்பர்ஸ். ஃபுல் நம்பர்னா இப்போ 10, 12, 13, இல்லைனா 1, 2, 3 அந்த மாதிரியான ஃபுல் நம்பர்ஸ், பாயிண்ட் நம்பர் இல்லாம ஃபுல் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். இன்டீஜருக்கு ஷார்ட் ஃபார்ம்ல இன்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். ரெண்டாவது ஃப்ளோட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், அதாவது இப்ப 2.3, 5.0 அந்த மாதிரியான ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெசிமல் நம்பர்ஸ் நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது என்னன்னா டபுள். டபுள்ங்கிறது என்னன்னா அதுவுமே கிட்டத்தட்ட ஃப்ளோட் மாதிரி தான், பாயிண்ட் நம்பர்ஸும் ஸ்டோர் பண்ணும், இன்டீஜரையும் ஸ்டோர் பண்ணும். பட் ஃப்ளோட்டை விட அதிகமான வேல்யூஸை நம்ம டபுள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம், அதாவது கேரக்டர்ஸ். நீங்க சி மாதிரியான லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா கேர்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும், ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும். பட் பைத்தான்ல ஸ்ட்ரிங் மட்டும்தான். ஸ்ட்ரிங்ங்கிறது என்னன்னா கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுக்கான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். தென் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பூலியன். பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலியன்ல ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த டேட்டா டைப்ஸ் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். இது இல்லாம இன்னும் நிறைய டேட்டா டைப் இருக்கு. லாங்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் நிறைய இருக்கு. மெஜாரிட்டியா நம்ம மேஜரா யூஸ் பண்ணதுன்னா இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், இது மூணு தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் ஏ ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஃபுல் நம்பரை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது என்னது? இன்டீஜர் இல்லையா? ஸோ நான் இப்போ ஒரு 67 அப்படின்னு ஸ்டோர் பண்றேன்னா இது ஒரு இன்டீஜர். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 67ங்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் பிரிண்ட்டுக்குள்ள 67 அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்களேன். இப்போ நான் ஆல்ரெடி ஏ ஈக்குவல் டு 67 கொடுத்துருக்கேன், பிரிண்ட்லயும் 67 நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு யூஸுமே இல்லை. அதாவது அந்த வேரியபிள் நான் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு யூஸுமே இல்லை. சரியா? நம்ம ஏன் வேரியபிள் கிரியேட் பண்றோம்னா இந்த மாதிரி வேல்யூவை, அந்த வேல்யூக்கு பதிலாக வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த 67க்கு பதிலாக நான் இந்த இடத்துல ஏன்னு கொடுக்கலாம். சரியா? இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா பிரிண்ட்ல டபுள் கொட்டேஷன் கொடுத்து தான் நீங்க வேல்யூஸை கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ பிரிண்ட் டபுள் கொட்டேஷன்ல நான் ஏன் கொடுத்தேன்னா எனக்கு இப்ப என்ன அவுட்புட் வரும்? இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு என்ன அவுட்புட் வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்க, கரெக்டா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். என்ன இருக்கு? ஏங்கிறது தான் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? 67ங்கிறது பிரிண்ட் ஆகணும், அந்த நம்பர் வந்து பிரிண்ட் ஆகணும். இது என்ன அப்படின்னா நீங்க பிரிண்ட்ல டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதனாலதான் டபுள் கொட்டேஷனுக்குள்ள நான் ஏ கொடுக்கும்போது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகுது. இல்ல எனக்கு அந்த வேல்யூ, அதாவது ஒரு வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணணும், ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்க ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் டபுள் கொட்டேஷன் இல்லாமலே ஏன்னு கொடுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னா டபுள் கொட்டேஷன் எங்க கொடுக்கணும், எங்க கொடுக்க கூடாது அப்படின்னே தெரியாது. நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க, இல்லனா நீங்க கொடுக்குற கேரக்டர் அப்படியே பிரிண்ட் ஆகணும்னா நீங்க பிரிண்ட்டுக்குள்ள டபுள் கொட்டேஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லனா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்க ஒரு வேரியபிளை நீங்க பிரிண்ட் பண்றீங்க, இல்லனா நம்பர்ஸை பிரிண்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பிரிண்ட் கொடுத்து 90 அப்படின்னு பிரிண்ட் பண்றேன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு கேரக்டரை கொடுக்கும்போது தான் டபுள் கொட்டேஷன் கொடுக்கணுமே தவிர நம்பர்ஸ்க்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் ரன் பண்றேன்.
என்ன இருக்கு? 90ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலாம் திரும்ப ப்ளே பண்ணி பாருங்க. இதுல சின்ன ஒரு விஷயம் தான், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே இது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ நான் இப்போ 67 அப்படிங்கிற ஒரு இன்டீஜரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிங்கிற ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். இதுல ஃப்ளோட் வேணும்னா நீங்க 8.0 அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸ், கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ண போறேன், அதாவது ஆல்பபெட் வேல்யூஸ். ஆல்பபெட் வேல்யூஸை நீங்க ஸ்டோர் பண்ணும்போது இப்போ நான் ஹலோ அப்படின்னு கொடுத்தேன்னா, கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்றேன்னு வைங்க, பிரிண்ட் பி இல்லையா? இப்போ நான் ரன் பண்றேன். என்ன இருக்கு? எரர் காட்டுது. பைத்தான்ல நீங்க பண்ணும்போது வர எரர்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கத்துக்கிறதே எரர்ஸ் வச்சுதான், எரர் வச்சுதான் நீங்க கத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருது பாருங்க, நேம் எரர் காட்டுது. நேம் ஹலோ இஸ் நாட் டிஃபைன், ஹலோன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ இது எதனால நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஹலோன்னு கொடுத்துருக்கோம்ல, இது ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கை நீங்க ஸ்டோர் பண்ணும்போது டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு எரர் காட்டுனுச்சு அப்படின்னா, பி ஈக்குவல்ட்டு நம்ம டபுள் கொட்டேஷன் இல்லாம ஹெலோன்னு கொடுத்துருந்தோம். டபுள் கொட்டேஷன் கொடுத்து நீங்க ஹெலோன். ஸோ இப்போ டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் ரன் பண்றேன். என்ன ஆயிருக்கு? எனக்கு ஹலோங்கிற அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? வேரியபிள்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி டேட்டா டைப்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். இது ரெண்டுமே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் காமன் தான். பட் அந்த சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும். நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன்ல, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, அந்த சின்டாக்ஸ் மட்டும் தான் எல்லா லாங்குவேஜ்லயும் மாறுமே தவிர கான்செப்ட் இதே தான். ஓகேவா? இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, அதே மாதிரி அடுத்தடுத்த கான்செப்ட், இப்ப ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு நம்பரை பிளஸ் பண்றது, மல்டிப்ளை பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.